முக்கியமான மோட்டோ ஸ்டாப் ஸ்க்ரீன் டைம். தமிழில் சொல்லும் போது பெருந்தசை இயக்க வளர்ச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில். அதே மாதிரி ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்கூலிங் அப்படின்ற சீரியஸில் 3rd வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோஸ்லையும் ஹோம் ஸ்கூலிங்னா என்ன, நீங்கள் ஒரு அம்மாவாக மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு ஆசிரியராக எப்படி தயார்படுத்திக்கணும், ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட்டை உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா ஸ்டெப்ஸையும் நான் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் கூட வாட்ச் பண்ணுங்கள், இது வரையும் பார்க்காம இருந்தால். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த வீடியோஸில் சொல்லியிருந்தேன் 3 to 10 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இயர் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ் அந்தந்த ஏஜ்க்கு உரியது நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 3 to 5 இயர்ஸ், ஜென்ரலாக 3 to 5 இயர்ஸ் அப்படின்னா நம்ம எல்கேஜி யூகேஜி அப்படின்னு நம்ம ஸ்கூலில் சேர்த்திட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன வந்து ஆக்சுவல் டீச் பண்ணணும், ஸோ என்ன கண்டென்ட் வந்து நீங்கள் டீச் பண்ணணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட்டை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ அதை நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீக்லி பிளான் மந்த்லி பிளான் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. இது வந்து பேசிக். இப்போ என்னுடைய மைண்ட் செட்க்கு நான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் வீடியோஸில் இல்லை மற்ற ரிசோர்ஸில் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுடைய அந்த நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கான ஐடியா மட்டும்தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றது முழுக்க இண்டிபெண்ட் லேர்னிங். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றது. இதை செய்யும் போது பிளான் பண்ணும்போது முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களோட லெவல் தெரிஞ்சு நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது. அதையும் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 3 to 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுடைய அந்த ரியல் டெவலப்பிங் ஸ்டேஜஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக நம்ம 3 to 5 இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அது புரியாது, அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி. ஒன்றுமே இல்லைங்க. ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னும் போது தமிழில் சொல்லும் போது பெருந்தசை இயக்க வளர்ச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில். அதே மாதிரி ஃபைன் மோட்டார் ஸ்கில் அப்படின்னா வந்து நுண்தசை இயக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெருந்தசை இயக்க வளர்ச்சி அப்படின்னும் போது குழந்தைங்க வந்து கரெக்டான பொசிஷனில் உட்கார்றது, நடக்கிறது, அப்புறம் வந்து ஸ்டெப்ஸில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஏறுறது, அந்த மாதிரி வந்து பெரிய விஷயங்கள், ஓடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில், அதாவது பெருந்தசை இயக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நுண்தசை இயக்க வளர்ச்சி அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ரைட்டிங், அந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகுது, சின்ன விஷயங்கள் செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணுறது, கலர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ரொம்ப வந்து கூர்ந்து கவனிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே நுண்தசை இயக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரெண்டத்தையும் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸும் கரெக்டாக போகணும், ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸும் கரெக்டாக போகணும். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் பொதுவாக நம்ம வந்து என்னவோ நார்மலாகவே வந்து நம்ம குழந்தைங்க வந்து அவங்களுடைய மதர் டங்கை ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஒரு 3 இயர்ஸில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அவங்க வந்து நம்ம தமிழில் இப்போ பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தமிழில் நல்லாவே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்போம், இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக ஹிந்தி கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அது லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இதை வந்து நம்ம மைண்டில் செட் பண்ணணும். ஸோ இப்போது 3 டெவலப்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், அண்ட் 3rd ஸ்டேஜ் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இது இல்லாமல் 4th ஒன்று இருக்குது, சென்சரி டெவலப்மெண்ட்.
அதாவது வந்து நமக்கு தெரியும் இல்லையா, நார்மலாக வந்து பார்க்கறது, கேட்கறது, அப்புறம் டச் பண்ணால் ஃபீல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஐம்புலன்களுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சென்சரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அது இல்லாமல் லாஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ். ஸோ இந்த காக்னேட்டிவ் இதெல்லாம் வந்து நியூ டேர்ம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அறிவுசார் வளர்ச்சி, அதாவது காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சென்டென்ஸை கண்டினியூஸாக ஒரு ஃபுல்லாகவே கோர்வையாக வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுசார் வளர்ச்சி. இப்போ யாராவது பேசியிருப்பாங்க, அதை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தை கரெக்டாக மாற்றி பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவுசார் வளர்ச்சி. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய லேர்னிங், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்கில்ஸையும் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். திருப்பி சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னு: கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட், தென் சென்சரி டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். இப்போ அந்த 5 விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளுடைய அதாவது டீச்சிங் இருக்கணும். அதை டீச் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன அவுட்புட் வரணும் அப்படின்றது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிராஸ் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கொடுக்கணும். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக பொசிஷனாக வாக் பண்ணுறாங்களா, அது ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனில் வந்து ஒரு மூவ் பண்ணக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் வந்து ஸ்டெப்ஸு வந்து ஏறி இறங்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து நம்ம அதில் ஃப்ரேம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. சரிங்களா? இப்போ இந்த 5 ஸ்கில்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேட்டர்ஸ் என்ன அப்படின்றது இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து நான் வந்து PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னைக்கு டீட்டெயில்டாக பாருங்கள். தென் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லாங்குவேஜ் ப்ளஸ் அந்த திமேட்டிக் வைஸ்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்னா இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் பற்றி, இல்லைனா மைசல், ஸோ என்னை பற்றி என்னென்ன சொல்லணும் அப்படின்ற ஒவ்வொரு தீம்ஸ் இருக்குது. மந்த் வைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுக்காக கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு டீச்சிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டினியூஸாக வேகமாக சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம், ஸோ மந்த் வைஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மேட்டர்ஸ் என்ன, அவங்களுக்கு லாங்குவேஜ் வைஸ் என்னென்ன மாதிரியான லெட்டர்ஸ் டீச் பண்ணணும் அப்படின்ற அந்த கண்டென்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் பண்ணுங்கள். நம்ம குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக நம்ம தயாரிக்க தான் வேணும். ஏன்னா இப்போ பேண்டமிக் வந்து நம்ம ரைஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நம்ம ஸ்கூல் ரீட் பண்ணி முடியாது. அதனால் நம்மளுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கும் இப்போ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டாப் ஸ்க்ரீன் டைம் ஃப்ரம் யுவர் சில்ட்ரன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மொபைலில் கொடுத்து எந்த லைன் கற்றுக்கிட்டாலும் இல்லை லேப்டாப்பில் என்ன கண்டென்ட் நீங்கள் ஷேர் பண்ணாலும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட் பொசிஷனை கொடுக்காது. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், குழந்தை டக்குன்னு வந்து ரிசைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். பட் அதுவும் அவங்களுடைய டீப் நாலேஜ் டெவலப்மெண்ட்க்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் அதிகமாகும். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொபைல்ஸ் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் குழந்தைங்க ஆஃப் ஸ்க்ரீன் மோடில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க அவங்க படிக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இந்த வீடியோஸ் சீரியஸோடைய முக்கியமான மோட்டோ. ஸ்டாப் ஸ்க்ரீன் டைம், ஸ்பெண்ட் வண்டர்ஃபுல் டைம் வித் யுவர் செல்ஃப். ஸோ எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாக்களோட படிக்க ஆரம்பிக்கலாமே. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வர எல்லா கண்டென்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கான ஃபைன் மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ப்ரீரைட்டிங் ஸ்கில் ப்ராக்டிஸ்க்கான வீடியோஸ் நான் சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டு மை சேனல். எல்லோரும் சேர்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அருமையான எஜுகேஷனை கொடுப்போம், ஒரு அருமையான கல்வி முறையை கொடுப்போம். சரிங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் வந்து பைலிங்குவலில் தான் பேசுகிறேன். இதுதான் வந்து இப்போது நேஷ்னலைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கும் வந்து கரெக்டாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
ஹாப்பி லேர்னிங், ஹாப்பி பேரண்டிங். பாய்.